தமிழகம் முழுவதும் இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இத்தேர்வு தொடங்குகிறது. இதில் 22 லட்சம் பேர் பங்கேற்பதால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 7689 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 503 இடங்களில் தேர்வு மையங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் மொத்தம் 534 பறக்கும் படைகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டு வீரர் வீராங்கனைகள் சென்னை வர தொடங்கியுள்ளனர். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் வரும் 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் போட்டியில் பங்கேற்பதற்காக ஹங்கேரி, மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வீரர் மற்றும் வீராங்கனைகள் விமானங்கள் மூலம் சென்னை வர தொடங்கியுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் தொடக்க விழாவையொட்டி வரும் 28ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஆகஸ்ட் 2, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை எடுத்துரைக்கும் வகையில் போட்டி நடைபெறும் வளாகத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரையில் பிரபல கட்டுமான நிறுவன உரிமையாளர்களின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனை நிறைவடைந்தது. 4 நாட்கள் நடைபெற்ற ரெய்டில் 165 கோடி ரூபாய் ரொக்க பணம், 14 கிலோ தங்கம் மற்றும் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாகவும் வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதாகவும் எழுந்த புகாரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கடந்த புதன்கிழமை முதல் ஜெயபாரத் நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது. இதையொட்டி நாட்டு மக்களிடையே ராம்நாத் கோவிந்த் இன்று உரையாற்றவுள்ளார். இரவு 7 மணிக்கு தொலைக்காட்சி மற்றும் வானொலி மூலம் உரையாற்றவுள்ள அவர் பதவிக்காலத்தில் தாம் வகித்த பொறுப்புகள், தான் கடந்து வந்த பாதை போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து விவரிப்பார் என தெரிகிறது. இன்றுடன் ஓய்வு பெறும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் வழியனுப்பு விழா நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா, மாநிலங்களவை சபாநாயகரும் குடியரசு துணைத் தலைவருமான திரு வெங்கையா நாயுடு மற்றும் இரு அவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அப்போது பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ராம்நாத் கோவிந்த் பணி குறித்து புகழாரம் சூட்டினர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற திருமதி திரௌபதி முர்மு நாளை நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று வழியனுப்பு விழா நடத்தினர். இந்நிலையில் நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு நாளை பதவியேற்றுக் கொள்கிறார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். துணை குடியரசுத் தேர்தலில் ஜக்தீப் தன்கர் போட்டியிடுவதால் மேற்குவங்க ஆளுநராக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மணிப்பூர் ஆளுநர் திரு இலகணேசன் கூடுதல் பொறுப்பாக மேற்கு வங்கத்தையும் கவனித்து வருகிறார். இதையடுத்து மேற்கு வங்கத்தின் அடுத்த ஆளுநராக யார் நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜகவில் எழுந்துள்ளது. மேலும் மாநில ஆளுநராக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் பெயர் பரிசீலனையில் உள்ளது. பிஇ, பிடெக் படிப்புகளில் நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான அவகாசத்தை ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை நீட்டித்து தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. நடப்பு 2022-2023 கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் டிப்ளமோ 3ஆம் ஆண்டு படித்துள்ள மாணவர்களின் செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று 2000 இடங்களில் கொரோனா மெகா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து சென்னை மாநகராட்சி வெளியிட்ட செய்திக்குறிப்பில், சென்னை மாநகராட்சியில் நாளை 32வது மெகா தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளதாகவும், இந்த பணிகளுக்காக ஒரு வார்டுக்கு 5 சுகாதார குழுக்கள் வீதம் 200 வார்டுகளுக்கு 1000 சுகாதார குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள டி பிரிவு பணியாளர்களை நிரப்ப வேண்டும் என்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து துறைகளிலும் தினக்கூலி, சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்களை தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் ஆந்திர மாநில அமைச்சர் திருமதி ரோஜா காவடி எடுத்து குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். அறுபடை வீடுகளில் 5வது படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் காவடி செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் நடிகையும் ஆந்திர மாநில அமைச்சருமான திருமதி ரோஜா காவடி எடுத்து குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். தனியார் தொலைக்காட்சி விவாதங்களின் போது பல்வேறு பிரச்சினைகளுக்கு கட்ட பஞ்சாயத்து மற்றும் கங்காரு கோர்ட்டுகள் நடத்தப்படுவது நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஊறு விளைவிக்கும் செயல் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு என் வி ரமணா கடுமையாக சாடியுள்ளார். முதிர்ச்சியும் அனுபவமும் பெற்ற நீதிபதிகள் முடிவு செய்ய வேண்டிய விவகாரங்களில் ஊடகங்கள் தீர்ப்பளிப்பது முறையானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தில் மாநிலங்களவையில் 26.9% அளவுக்கே அவை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவையில் இந்த வாரத்தில் 9 தனிநபர் மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் இந்தியாவுக்கு இன்று வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. ஆடவர் ஈட்டி எறிதல் இறுதிச் சுற்றில் இந்திய நட்சத்திர வீரர் நீரஜ் சோப்ரா 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். 4வது முயற்சியில் அவர் 88.133 மீட்டர் தொலைவிற்கு எறிந்து வெள்ளிப் பதக்கத்தை உறுதி செய்தார். இதன் மூலம் உலக தடகள போட்டியில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இந்த போட்டியில் கனடா நாட்டின் ஆண்டர்சன் பீட்டர் முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார். தெற்கு டெல்லியில் வெளிநாட்டு சிறுமிகளை வைத்து சட்டவிரோதமாக பாலியல் தொழில் நடத்திய கும்பலைச் சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்தனர். வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக நம்ப வைத்து வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களை கொண்டு இந்த கும்பல் பாலியல் தொழில் செய்து வந்ததும் வாடிக்கையாளர்களிடம் 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலித்ததும் விசாரணையில் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட 5 பேரில் 3 வெளிநாட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியா, ஜப்பான் நாட்டு கடற்படைகள் இணைந்து அந்தமான் கடல் பகுதியில் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டன. கடல் சார்ந்த வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பான பொருளாதார நடவடிக்கைகளை உறுதி செய்யும் வகையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 2 நாட்டு கடற்படை கப்பல்கள் மற்றும் வீரர்கள் பங்கேற்று பல்வேறு பயிற்சிகளை பெற்றனர். இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுகன்யா உள்ளிட்ட கப்பல்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றன. பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் வீட்டிலிருந்து விதிகளை மீறி வீதியில் குப்பை கொட்டியது தொடர்பாக 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சண்டிகர் நகரில் செக்டர் 2 உள்ள பஞ்சாப் முதலமைச்சர் வீட்டிலிருந்து அடிக்கடி வீதியில் குப்பை கொட்டப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து மாநகராட்சி நிர்வாகம் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. குப்பை கொட்டுவது குறித்து மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்திய போதும் முதலமைச்சர் வீட்டினர் அதற்கு செவிசாய்க்கவில்லை என மாநகராட்சி அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் கைது செய்யப்பட்ட வர்த்தகத்துறை அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜிக்கு இதய நோய் ஏற்பட்டதால் கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். ஆசிரியர் பணி நியமனத்தில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட அவரிடம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஆனால் அவருக்கு இதயவலி ஏற்பட்டதால் கொல்கத்தாவில் உள்ள SSKM மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேற்கு வங்கத்தில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜியின் நெருங்கிய தோழி அர்பிதா முகர்ஜியின் வீட்டில் இருந்த கட்டுக்கட்டான ரூபாய் நோட்டுகளை லாரி மூலம் அமலாக்கத்துறையினர் மீட்டுச் சென்றனர். அவர் வீட்டில் இருப்பது 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அந்த ரூபாய் நோட்டுகளை எடுத்துச் செல்ல பாதுகாப்புடன் கூடிய லாரி அனுப்பி வைக்கப்பட்டு அதில் கத்தையாக பணம் எடுத்துச் செல்லப்பட்டது. உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரே ஆகிய அணிகளில் எந்த அணி உண்மையான சிவசேனா என்பதை நிரூபிக்க தங்களிடம் இருக்கும் ஆதாரங்களை தாக்கல் செய்யும்படி தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. ஏக்நாத் ஷிண்டே தரப்பினர் எழுதிய கடிதத்தை உத்தவ் தாக்கரே முகாமுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ளது.
தாக்கரே முகாமின் கடிதத்தை ஷிண்டே பிரிவினருக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியது. இரு தரப்பினரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. பால் தாக்கரே 56 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய சிவசேனா குறித்து தேர்தல் ஆணையம் கேள்விகள் கேட்பது மகாராஷ்டிர மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக சிவசேனா எம்பி திரு சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். திரு உத்தவ் தாக்கரே தான் சிவசேனாவின் ஒரே தலைவர் என்றும் இதனை ஒழிக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு மேற்கொள்ளும் முயற்சி ஒருபோதும் வெற்றியடையாது என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சரும் பாஜகவின் முக்கிய தலைவருமான எடியூரப்பா சட்டமன்ற தேர்தலில் ஷிகாரிபுரா தொகுதியில் தனது மகன் போட்டியிடுவார் என தன்னிச்சையாக அறிவித்தது தலைவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் எந்த தொகுதியில் யார் போட்டியிட வேண்டும் என்பதை பிரதமர் நரேந்திர மோடியும் கட்சி தலைமையும் தான் முடிவெடுக்க முடியுமே ஒழிய தான் யோசனை மட்டுமே கூற முடியும் என எடியூரப்பா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணா ஆற்றில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீசைலம் அணையிலிருந்து வினாடிக்கு 50,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் நால்கொண்டா மாவட்டத்தில் உள்ள நாகார்ஜுனா சாகர் அணைக்கு விரைவில் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீசைலம் அணையை திறப்பதற்கு முன்பாக ஆந்திர நீர்வளத்துறை அமைச்சர் அம்பாட்டி ராம்பாபு கங்காமுக்கு பூஜை செய்து தண்ணீரை திறந்துவிட்டார். தெலுங்கானா மாநிலத்தில் கனமழை காரணமாக கம்மம், நல்கொண்டா, சூர்யாபேட், மஹபூபாபாத், யாதிரி, பமுனகிரி, ரங்காரெட்டி, ஹைதராபாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 1400 கோடி ரூபாய்க்கு மேல் தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதால் 1000 கோடி ரூபாயை உடனடியாக மத்திய அரசு நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கேரளாவில் குரங்கம்மை பரவாமல் தடுக்க அனைத்து மாவட்டங்களிலும் முழுவீச்சில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கேரள சுகாதார அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மலப்புரம் மாவட்டத்தில் மேலும் ஒருவர் குரங்கம்மை பாதிப்புக்கு ஆளாகியிருப்பது தெரியவந்துள்ளதால் அனைத்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கேரள மாநிலம் ஆதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள இந்த அருவியில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்போதும் இந்தியா முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கமாக உள்ளது. தற்போது சோலையாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக இந்த அருவியில் ஏராளமான தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மிகவும் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்கனவே குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த திருமதி திரௌபதி முர்மு தற்போது புதிய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்தை காட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பழங்குடியின மக்களுக்கு அதிகாரங்கள் தேவை என்ற கனவு இப்போது நனவாக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தனது அரசில் நடைபெறும் முறைகேடுகளை மூடி மறைக்க மத்திய அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ மீது வீண் புகார் தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஆர் சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர்களின் ஊழல்களை மத்திய புலனாய்வு அமைப்புகள் அமலப்படுத்தி இருப்பது குறித்து அவரது பதில் என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரபல ஹிந்தி தொலைக்காட்சி நடிகர் தீபேஷ் பான் மும்பையில் காலமானார். 41 வயதான அவர் ஹிந்தி சின்ன திரையில் புகழ்பெற்ற பல சீரியல்களில் நடித்து பாராட்டை பெற்றவர். திரளான ரசிகர்களும் பொதுமக்களும் திரை உலகினரும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் சட்டவிரோதமாக கால்நடைகளை கடத்திச் சென்ற வாகனத்தை விரட்டி பிடிக்க முயன்ற பெண் போலீஸ் அதிகாரி சந்தியா தோக்னோவை குற்றவாளிகள் லாரி ஏற்றி படுகொலை செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியில் பயணம் செய்த சாஜித் என்ற முக்கிய குற்றவாளியை போலீசார் இன்று கைது செய்தனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மரம் வளர்க்கும் ஆர்வத்தை மக்கள் இடையே ஊக்குவிக்கும் வகையில் வீட்டுக்குள் வளர்க்கப்படும் ஒவ்வொரு மரத்துக்கும் தலா 5 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் அறிவித்துள்ளார். பூச்செடிகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது.
கொரோனா வைரஸ் தாக்கம் காலத்தில் ராணுவ மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஆற்றிய மகத்தான மருத்துவ சேவையை பாராட்டும் வகையில் புத்தகம் ஒன்றை இந்திய தரைப்படை தலைமை ஜெனரல் மனோஜ் இன்று வெளியிட்டார். ராணுவ சீருடையுடன் கூடிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் கொரோனா தடுப்பு சேவை பற்றிய விவரங்கள், கட்டுரைகள், பாடல்கள் ஆகியன இதில் இடம்பெற்றுள்ளன. டெல்லி ஆம் ஆத்மி அரசு பெருமளவில் ஊழல் செய்து வருவதாக மத்திய செய்தி ஒலிபரப்பு அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்பதால் சிறை செல்ல தயாராக இருக்குமாறு முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அக்னிபத் எதிர்ப்பு போராட்டத்தில் ரத்து செய்யப்பட்ட அனைத்து ரயில் சேவைகளும் மீண்டும் இயங்குவதாக மாநிலங்களவையில் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். போராட்டங்களின் விளைவாக ரயில் சேவைகள் சீர்குலைந்ததால் 102 கோடியே 96 லட்சம் ரூபாய் பயணிகளிடம் திரும்ப வழங்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் வால்சாத் மாவட்டத்தின் பெந்தா கிராமத்தில் உள்ள ஆற்றில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றை கடக்க பாலம் இல்லாததால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் இடுப்பில் ரப்பர் டியூபை கட்டிக்கொண்டும் மரக்கட்டைகளை கட்டிக்கொண்டும் அபாயகரமான முறையில் ஆற்றை கடந்து செல்கின்றனர். படத்தொகுப்பாளர் ஸ்ரீகர் பிரசாத்துக்கு சிவரஞ்சனையும் சில பெண்களும் படத்திற்காக சிறந்த படத்தொகுப்பாளருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளதன் மூலம் 9 தேசிய விருதுகளை பெற்ற எடிட்டர் என்ற புகழை அவர் அடைந்துள்ளார். ஸ்ரீகர் பிரசாத் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா உள்ளிட்ட ஏராளமான மொழி படங்களுக்கு படத்தொகுப்பு செய்து வருகிறார். நூற்றுக்கணக்கான படங்களுக்கு படத்தொகுப்பு செய்தவர் தற்போது பொன்னியின் செல்வன் பாகம் 1 படத்திற்கு படத்தொகுப்பு செய்துள்ளார். ஆர்யாவின் நடிப்பில் உருவாகி வரும் கேப்டன் படத்தின் முதல் பாடல் ரிலீஸ் அப்டேட் வெளியாகியுள்ளது. டெடி படத்தை இயக்கிய சக்தி சவுந்தரராஜன் இந்த படத்தை இயக்கி வருகிறார். மலையாள நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி கதாநாயகியாக நடித்துள்ளார். ஜூலை 25ஆம் தேதி மாலை 7 மணிக்கு கேப்டன் படத்தின் முதல் பாடல் வெளியாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் நெல்சன் இயக்கத்தில் ஹிட் அடித்த கோலமாவு கோகிலா திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக்கிற்கு குடல ஜெர்ரி என்று பெயர் வைத்துள்ளனர். ஸ்ரீதேவி, போனி கபூர் தம்பதியின் மகள் ஜான்வி கபூர் நடிக்கும் இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானதை அடுத்து தமிழில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நயன்தாரா அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் ஜான்வியை விட இந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமானவர் இருக்க முடியாது என்றும் குட்லக் ஜான்வி என்று கூறினார். நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளையொட்டி அவர் நடிப்பில் உருவாகி வரும் வாடிவாசல் படத்தின் ஸ்டில்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வாடிவாசல் படத்திற்காக ஜல்லிக்கட்டு வீரர்களுடன் அவர் பயிற்சி பெற்ற பிரத்யேக புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. இந்த போட்டோக்களை அப்படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டு வருவதாக மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கடந்த வியாழக்கிழமை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் ஜோ பைடன் ஒமைக்ரான் வைரஸ் துணை வகையை சேர்ந்த BA.5 தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரது தனிப்பட்ட மருத்துவர் கெவின் ஓகானர் வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகை கொரோனா வைரஸால் தற்போது அமெரிக்காவில் 70 முதல் 80% பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் நாளை முதல் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. நாடு முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் நாளை முதல் திறந்து கல்வி பணிகளை தொடர அரசு அனுமதி அளித்துள்ளது. எனினும் வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே பள்ளிகளை இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது.